ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் 2025 ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுடைய எம்சிக்யூ பகுதியை. இதில் முதல் 4 கொஷினும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன். ரைட், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், ஓகே. நாங்கள் 5வது கொஷனுக்குள்ளே போவோம். பாருங்க, உருவில் காட்டப்பட்ட BA BE EF EH AE FH HG HI GI IJ DI DC JD DB CB எனும் 15 காவிகளினதும் விளைவுளாக அமைவது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரைட், ஸோ அதில் பக்கத்தில் எங்களுக்கு படத்தை காட்டியிருக்கார் பாருங்க. ஸோ அந்த படத்தில் கொடுத்திருக்கார். ரைட், கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ரைட், ஸோ இப்படி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு படம் காட்டப்பட்டிருக்குது பாருங்க. ரைட், இப்படி ஒரு படம் காட்டப்பட்டிருக்குது. ரைட், இப்படி ஒரு படம் காட்டப்பட்டிருக்குது. ரைட், இது C, இது D, J I G H F E A B. சரிதானே? ரைட், நார்மலாக காட்டப்பட்டிருக்கு. இதில் பாருங்க. ஸோ இதில் அவர் மேலே கீழில் குறிப்பிட்ட மாதிரி ஸோ காவிகள் அம்புக்குறி தலைகளால் குறிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது DC காவி, இது CB காவி, BE காவி, EF காவி, FH காவி, ஸோ EH காவி, இங்கே HI IJ JD DI, ஸோ இதில் GI HG, ஸோ BA AE, ஸோ இப்படி குறிக்கப்பட்டிருக்கு. ரைட், இதில் விளைவுளாக அமைவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். விளைவுளாக அமைவது என்ன அப்படின்னு கேட்கிறார். ரைட், இந்த கொஸ்டின் ஒருக்கா பாருங்க பிள்ளை, இந்த கொஸ்டின் ஒருக்கா பாருங்க. ஸோ இதில் DI என்ற ஒரு ஆன்சர் இருக்குது, 2DI என்ற ஒரு ஆன்சர் இருக்குது, IB என்ற ஒரு ஆன்சர் இருக்குது, 2IB. ஸோ ID என்ற ஒரு ஆன்சர் இருக்குது, 0 இருக்குது. ரைட், ஸோ இதில் டில இருந்து தொடங்குறபடியால நாங்களும் டில இருந்து பார்ப்போம். டி என்ற புள்ளியில பாருங்க. ஸோ இந்த இடத்துல ரைட், ஸோ இந்த DB என்று இருக்குது. ரைட், டில இருந்து பாருங்க எல்லாம் ஸோ வெளியேற மாதிரி இருக்குது, ஐய நோக்கி வர மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கருதுவோம். ஏன்னா டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கருதுவோம். ரைட், இப்போ இதில் பாருங்க, இதை பாருங்க, இந்த லைன் DC நான் வட்டமிடுறேன், DC CB நான் விலை கொடுறதுக்காக வட்டமிடுறேன்னா, ஸோ DC பாருங்க, CB, ஸோ இப்படி எடுப்போம், BA AE, ஸோ இப்படி எடுப்போமா, EF FH HG GI, ஸோ இப்படி வந்து IJ JD, ஸோ இங்கே வருது இல்லையா? அப்போ 0 வரும். நான் வட்டமிட்டுறீங்க, 0 வரும் இல்லையா? ஸோ இது அப்படியே 0 வரும் பாருங்க இல்லையா? 0 வரும். மீன் டில ஸ்டார்ட் ஆகி டிலே ஃபினிஷ் ஆகுது, 0 வரும். ரைட், ஸோ இப்போ இன்னொரு இதை பார்ப்போம் பாருங்க. இங்க DB டில ஸ்டார்ட் ஆகி DB நான் சரி போடுறேன். இங்க பாருங்க BE, ஸோ அப்படியே EH, ஸோ HI ஐல முடியுது. நான் இனி கண்டினியூ ஆக இல்லாது. ஸோ அப்போ நாங்கள் சொல்லும் இந்த சரி போட்ட மார்க் DI என்ற ஒரு விளைவுல தரும். டில ஸ்டார்ட் ஆகி ஐல முடியுது, ஸோ DI என்றதை தரும். இப்போ DI காவியை தரும். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடி இந்த இடத்துல நான் க்ராஸ் மார்க் போட்டு காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு DI இருக்குது. ஸோ அப்போ எங்களுக்கு வரும் 2DI என்று வரும். ஸ்டார்ட்ல பாருங்க, நாங்கள் டில ஸ்டார்ட் பண்ணி டிலே ஃபினிஷ் பண்ணோம், அது 0. DI 2DI என்று வரும் இல்லையா? ஸோ ஒரு சிம்பிளான கொஸ்டின். ரைட், அப்போ இதில் விளைவுள் காவி பார்க்கறது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் எங்களுக்கு வரும் 2DI என்று வரும். ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் வரும். ஆன்சர் 2, ரெண்டாவது ஆன்சர் வரும். சரி, ஸோ அப்போ நாங்கள் இதில் நார்மலாக ஆன்சரை வச்சுக்கொண்டு பார்க்குறோம். இப்போ ஆன்சரில் எங்களுக்கு டில ஸ்டார்ட் பண்ணுற DI என்ற ஒரு ஆன்சர், 2DI என்ற ஒரு ஆன்சர், 2IB என்ற ஒரு ஆன்சர், ID என்ற ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ நாங்கள் D என்ற பாயிண்ட்டை பார்க்க வேணும்.
ஐ என்ற பாயிண்ட பார்க்க வேணும். டீல பாருங்க எல்லாம் அம்புக்குறி தலைகள் எல்லாம் வெளியேறது போல இருக்குது. ஐல நோக்கி வார மாதிரி இருக்குது. அப்ப நாங்க டீலைன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வட்டமிட்ட பகுதிகள் பாருங்க அம்புக்குறி தலைகள். ஸோ டீல ஸ்டார்ட் பண்ணி டீலே முடிஞ்சா விளைவு 0 சொல்லுவோம். பிறகு பாருங்க நான் அந்த சரி போட்ட அடையாளத்தை பாருங்க ஐல டீல ஸ்டார்ட் பண்ணி ஐல முடியுது. ஸோ ஆகவே டிஐ விளைவுளாக வரும். எஞ்சி இருக்கிறது மீண்டும் ஒரு டிஐ. அப்ப 2DI தான் இதனுடைய ஆன்சராக வரும். சரிதானே? ரைட், பார்த்துக்கொள்ள வேணுமா? ரெண்டாவது ஆன்சர் பொறுத்தம் இல்லையா? ரைட், நோட் பண்ணால் क्वेश्चन नंबर 6 பாருங்க. क्वेश्चन नंबर 6 ரைட். क्वेश्चन नंबर 6 பாருங்க. ரைட், क्वेश्चन नंबर 6 பாருங்க. சரியா? ரைட், क्वेश्चन नंबर 6 பாருங்க. அருகில் காட்டப்பட்டுள்ள உருவானது தனது தாடைகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்திய நிலையில் உள்ள வேர்னியர் கருவி ஒன்றினது அளவிடைகளை காட்டுகிறது. இக்கருவியின் பூச்சிய வலுவானது என்று கேட்கிறார் இல்லையா? ரைட். சோ இப்ப இதுல பாருங்க எங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுல பாருங்க எங்களுக்கு தெரியும் வேர்னியர் இடிக்கிமானியினுடைய தாடைகள் பொருந்தி இருக்கைக்குள்ள வேர்னியர் அளவிடையினுடைய பூச்சியமும் பிரதான அளவிடையினுடைய பூச்சியமும் என்ன செஞ்சிருக்க வேணும்? பொருந்தி இருக்க வேணும். அப்படி பொருந்தி இல்லைன்னா அந்த கருவி பூச்சியவளுடைய கருவி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? பாருங்க அருகில் காட்டப்பட்டுள்ள உருவானது தனது தாடைகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்திய நிலையில் உள்ள வேர்னியர் கருவி ஒன்றினது அளவிடைகளை காட்டுகிறது. இக்கருவியின் பூச்சியவள். அப்ப எங்களுக்கு தெரியும் தாடைகள் ரெண்டும் அது வேர்னியர் இடிக்கிமானியில அகத்தாடையும் இருக்குது புறத்தாடையும் இருக்குது. சோ தாடைகள் பொருந்தி இருக்கைக்குள்ள வேர்னியர் அளவு திட்டத்தின் 0வும் பிரதான அளவு திட்டத்தின் 0வும் என்ன செய்யணும்? ஒன்றோடு ஒன்று பொருந்த வேணும். அப்படி பொருந்த இல்லை என்றால் கருவி என்ன பூச்சியவளுடையது என்று சொல்லலாம். இப்ப பாருங்க என்ன அவர் சொல்றார். இப்ப தாடைகள் பொருந்தி இருக்கைக்குள்ள இங்க பாருங்க இது 0 இல்லையா? 0 இது 1 மில்லிமீட்டர் 2 3 4 5 மில்லிமீட்டர். சோ இங்க 6 7 8 9 இல்லையா? 10 மில்லிமீட்டர்ண்டா 1 சென்டிமீட்டர். சோ இப்படி போகுது. இது 11 மில்லிமீட்டர். சோ இப்படி கோடு போகுது. என்ன இப்ப மேலுக்கு இருக்கிறது மெயின் ஸ்கேல் பிரதான அளவிடை. மேலுக்கு காட்டப்பட்டிருக்கிறது பிரதான அளவிடை. கீழுக்கு இருக்கிறது வேர்னியர் ஸ்கேல். வேர்னியர் ஸ்கேல் 0 பாருங்க. வேர்னியர் ஸ்கேல் 0 என்ன செய்யுது? சோ பாருங்க வேர்னியர் ஸ்கேல் 0 பிரதான அளவிடையின் 0க்கும் இடப்பக்கம் போயிட்டு பிரதான அளவிடையினுடைய 0க்கு இடப்பக்கம் போயிடுச்சு. சரி ரைட். சோ இது இந்த நிலைமை ஏன் ஏற்படுது? எப்படி போற நிலைமை ஏன் ஏற்படுது? நாங்க தியரி படிக்கக்குள்ள படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது வேர்னியர் இடிக்கிமானியினுடைய வேர்னியர் அளவு திட்டத்தில பூச்சியம் பிரதான அளவிடையின் பூச்சியத்தை தாண்டி போகுமாக இருந்தால் நாங்க படிச்சிருப்போம் அந்த தாடைகளுக்கு இடையில தேவை ஏற்பட்டால் எங்களுக்கு தெரியும் வேர்னியர் இடிக்கிமானி யூஸ் பண்ண நடக்கும் காலப்போக்கில் அதுல தாடைகள்ல எதுவும் தேய்வுகள் ஏற்பட்டால் தாடைகள் தேய்வடைந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்படும். இதை நாங்க மறைப்பூச்சி வலு என்று சொல்லுவோம். நார்மலா அந்த தாடைகளுக்கு இடையில துருப்பிடித்திருந்தால் மெல்லிய துருப்படலம் இருந்தால் என்ன நடக்கும்? இந்த 0 முன்னுக்கு வந்து நிற்கும். அதை நீர்ப்பூச்சிய வலு அப்படின்னு கதைப்போம். அப்ப இந்த படத்துல காட்டப்பட்டிருக்க நிலை மறைப்பூச்சி வலுவை குறைக்குது இல்லையா? இப்ப தாடைகள் தேய்வடைகிறதால இது என்ன செய்யுது? நல்லா உள்ளுக்கு போய்த்து இல்லையா? இப்ப பாருங்க. அப்ப இது ஒரு மறைப்பூச்சிய வலு என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப மறைப்பூச்சி வலு கால்குலேட் பண்ணுவோம். எப்படி வரும்? மறைப்பூச்சிய வலு அப்ப இது ஒரு மறைப்பூச்சிய வலுன்னு எங்களுக்கு தெரியும். மறைப்பூச்சிய வலு. அப்ப இது எப்படி கால்குலேட் பண்ற பாருங்க. வேர்னியர் அளவிடையில எத்தனை பிரிவு இருக்குது? இங்க காட்டப்பட்டிருக்குது. மொத்தம் 10 பிரிவு இருக்குது. பாருங்க வேர்னியர் அளவிடையில 10 பிரிவு இருக்குது. அதுல எத்தனையாவது பிரிவு பொருந்தது? வேர்னியரின் 6வது பிரிவு பொருந்தது. 5 மில்லிமீட்டர் கோட்டோட வேர்னியர் 6வது பொருந்தது. எங்களுக்கு தேவை கால்குலேஷன் செய்யறதுக்கு வேர்னியர் எத்தனையாவது பிரிவு பிரதான அளவிடையோட பொருந்துதுன்றதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப வேர்னியர் 6வது பிரிவு பொருந்தினால் நாங்க இந்த இடத்துல மறைப்பூச்சி வலு காட்டுறதுக்கு எப்படி கால்குலேஷன் செய்வோம்? மொத்த வேர்னியர் பிரிவு மைனஸ் பொருந்துத பிரிவு இன்டு லீஸ் கவுண்ட் இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியும் இல்லையா? லீஸ் கவுண்ட் இதுல லீஸ் கவுண்ட் சிம்பிளா காணிலும் எப்படி சொல்லுங்க. மொத்தம் இதுல ஒரு பிரதான பிரிவினுடைய நீளம் 1 மில்லிமீட்டர். மொத்தம் 10 வேர்னியர் பிரிவுகள் இருக்குது. அப்ப 0.1 மில்லிமீட்டர் இருக்கும். அப்ப நாங்க இங்க 0.1 மில்லிமீட்டரால என்ன செய்வோம்? பெருக்கும்.
பெருக்கினால் இது 4 தர 0.1 0.4 மில்லிமீட்டர் என்று வரும். நாங்க மறைக்குறியொன்று போட்டுக்கொள்வோம். மறைக்குறியொன்று நீங்க போட்டுக்கொள்ளும். போட இல்லைண்டா நாங்க மறைப்பூச்சி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ரைட் 0.4. அப்ப இதுல 0.4 ஆக இருப்பதுடன் அவதானிக்கப்பட்ட வாசிப்புடன் என்ன செய்யப்பட வேணும்? கூட்டப்பட வேணும் இல்லையா? அதாவது குறியோட கழிக்கோணும். அங்க இவர் ஆன்சர்ல எங்களுக்கு குறி மென்ஷன் பண்ண இல்லை, பரிமனை மட்டும் தான் மென்ஷன் பண்றாரு இல்லையா? 0.4 முதலாவது ஆன்சர், ரெண்டாவது 0.4, மூணாவது 0.5, 4 0.5, அஞ்சாவது 0.05. ஆகவே 3, 4, 5 ஆன்சர் வராது, 0.4 தான் வரும். அவர் அந்த குறியோட மென்ஷன் பண்ண இல்ல, நார்மலா பரிமனை மட்டும் மென்ஷன் பண்ணினால் நாங்க சொல்லுவோம் மறைப்பூச்சியோட என்ன செய்ய வேணும்? வாசிப்போட கூட்டணும். அது குறியோட செல்லைக்குள்ள குறியோட தரப்பட்டிருந்தா நாங்க கழிக்கணும் என்று சொல்லுவோம். குறியோட தரப்பட்டிருந்தா இந்த இடத்துல மைனஸ் மென்ஷன் பண்ணி இருந்தா நாங்க என்ன செய்வோம்? கழிக்க வேணும் என்று சொல்லுவோம். ஆனால் இங்க அது குறி மென்ஷன் பண்ணப்படையில பருமனை மட்டும் இருந்ததால் நாங்க சொல்லுவோம் அவதானிக்கப்பட்ட வாசிப்புடன் கூட்டப்பட வேண்டும். சோ எத்தனையாவது ஆன்சர் பொருத்தம்? முதலாவது ஆன்சர் பொருத்தம். சரிதான்? ஆன்சர் உண்டு, முதலாவது ஆன்சர் பொருத்தம். நாங்க தியரி படிக்கக்குள்ள நொமலா கதை இப்போ இல்லையா? இது நொமலா கதை இப்போ இந்த நீர் பூச்சிய வலு கால்குலேட் பண்றதுக்கு பொருந்துற பிரிவை லீஸ்ட் கவுண்டால பெருக்கிக் கொள்வோம். மறைப்பூச்சிய வலு கண்டா என்ன செய்வோம்? மறைப்பூச்சிய வலு கண்டா எங்களுக்கு தெரியும் மொத்த பிரிவுல இருந்து பொருந்துற பிரிவை கழிச்சு லீஸ்ட் கவுண்டால பெருக்கிக் கொள்வோம் இல்லையா? ரைட் ரைட் பாருங்க, பார்த்துக்கொள்ளும். ரைட் ஓகே, இதை நோட் பண்ணிக்கொள்ளும். ஆன்சர் பொருத்தம் உண்டு. ரைட்.